அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நடக்க இருக்கக்கூடிய இந்த 3 அறிகுறிகளின் காரணமாக ஒரு தரமான சம்பவம் கன்னிராசிக்காரர்களுக்கு நடைபெறவிருக்கிறதாக ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க. அதாவது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலைமை, நிதி வளமை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, பயணங்கள் போன்ற அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது, என்ன விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அனுகூலத்தை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான கிரக மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை மேற்கொண்டாலும் சரி, அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களை ஏற்படுத்தலாம். ஏன்னா கிரகங்கள் ஒரு சில விஷயங்களை நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான நன்மையான பலன்களை எதிர்பார்க்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு எல்லாம் அஸ்திவாரமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ஆவது வருடம் பிறந்தது போல இருந்தாலும் அதற்குள் இந்த ஒரு வருடத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்துட்டோம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த புத்தாண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம். ஆனாலும் இந்த கடைசி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை ஏற்படுத்திட்டு போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரமடைந்து கிடைக்க ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சில குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தாய் தந்தையின் உடல்நலனில் மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. அம்மாவிற்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னோர்கள் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால அவர்கள் மேலே சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க. அதே நேரம் பிள்ளைகளை துன்புறுத்துவதை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகள் கோபப்படுத்தப்படாமல் அவர்களுடைய வழியிலேயே சென்று தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. நிறைய பேருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும். மத்திய அரசு வேலை, வங்கி வேலை, வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் ப்ரமோஷன் ஆகக்கூடிய வேலை, இப்படி நிறைய விஷயங்களில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி கோவில்களில் கூட பார்த்திங்கன்னா வேலை போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர், யூடியூபர், ஐடி துறையில் இருக்கிறவங்க வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உருவாகும். ரிசர்ட் செல்வது, ட்ரிப் போகிறது போன்றவை உருவாகும். இதனால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய சுபகாரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா மற்றொரு புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாட்டு கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்களே எளிமையாக சமாளித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல்
தங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எதிர்பாராத பலன்களை தரப்போகிறது. சொத்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுங்க. வேலையில் தங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படலாம். தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைக்க பெறுவீங்க. தொழில் மற்றும் வணிகத்தில் லாபம் கணிசமாகவே இருக்குங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமானதாகவே இருக்கும். பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலையில் நிச்சயமாக உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் சம்பளம் மற்றும் சலுகைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும். புதிய திறன்களை கண்டறிவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும். பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க செய்யும். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும். வேலையில் பதவி உயர்வு, சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. போட்டித் தேர்வுகள், நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும். வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் நிதி பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் கூடுதல் ஆகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது ஒரு தடுமாற்றத்தோடு இருந்ததோ, இழுபறியாக இருந்திருக்கும், கால தாமதமாக இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதில் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறது. காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சாதகமான பல பலன்களை பெறப்போகிறீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்களினுடன் எச்சரிக்கையாக பழகுங்க, ரொம்ப நல்லதுங்க. ரகசியங்களை கையாள்வதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகுங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இருக்கும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது.
நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம்.